ஸோ கைஸ் இது என்ன செட்டிங்னு பார்த்தீங்கன்னா கப்பிங் வைக்க போகிறோம். இது ஒரு சீன மருத்துவம். அதாங்க இந்த பாடியில் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். நீங்கள் வேடிக்கை பார்க்க போகிறீங்க எப்படின்னு தெரியுதா கைஸ்? தெரியலையே நேரத்தை தான் வைக்கணும். சூப்பர். சரி கைஸ் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட செக்ஷன். இப்படி வச்சு இப்படி அடிக்கணும். கப்பு வந்து சைஸ் இருக்குது கைஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய கப்பு. இங்கே வந்து சைஸ் போட்டிருக்கேன் எப்போதுமே. இது வந்து 1ஆம் நம்பரு. கொஞ்சம் சின்னது வந்து 2ஆம் நம்பரு. ஸோ ஃபியூ இருக்குது. எங்கள் அண்ணன் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, ரொம்ப ரெகுலராக போடுறது தான். ஸோ டயர்டாக இருக்கு நான் எண்ணெய் போடுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை பூசிக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூடான எண்ணெய் எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கணும். எடுத்து பாடி ஃபுல்லாக நல்லா வெள்ளின்னு இருக்கார்ல அண்ணன். ஓகே எரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதற போகிறாரு. இந்த மசில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டு பார்த்தீங்களா ஓம் போட்டிருக்காரு. இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டிசைனு? ட்ரைபா? ட்ரைப்னா அந்த பழங்காலத்து குடியன்னு அர்த்தனே. அப்படி ஒரு ட்ரைப் அது. இது வந்து தைலண்ட் ஏஞ்சலினா ஜோய் உடம்புல குத்திருப்பா பாருங்க. அது இதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து வேறு ஒரு வீடியோ எங்கே குத்துறாங்க, எப்படி குத்துறாங்க, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே எண்ணெயை போட்டாச்சா? ஓகே இப்போ வந்து இங்கே உட்காருங்க நீங்கள். ஏன்னா இப்போ நான் 2 கை யூஸ் பண்ணணும். ஸ்பாட் இருக்குது கைஸ். மெயினாக வந்து இந்த ஜாயிண்ட் சைடெலாம் நீங்கள் வச்சோம்னா இதமாக இருக்கும். ஆக்சுவலி இப்படியும் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன் ஒயர் இல்லாமல். எக்ஸ்டென்ஷன் ஒயர் வந்து வாங்கினீங்கன்னா நீங்களே சொந்தமாக போட்டுக்கோங்க. ரெட்டி கொஞ்சம் டைட் ஆகிடும். போட்டுட்டு வெட்டிக்கலாம். இல்லை முதல்ல எடுத்து விட்டுக்கோ. ஓகே இப்படி கூட பண்ணலாங்க. எடுத்து வச்சுட்டு அப்போ உங்கள் சக்ஷன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாங்க இப்படிதான். ஏன் ரொம்ப டைட்டாக பிடிச்சோம். ரொம்ப டைட்டாக இருந்தால் ரிலீஸ் பண்ணவே நம்பரில் விட்டுரு. அது கொஞ்ச நேரத்தில் காற்று உள்ள வந்துடும். யூ ரிலாக்ஸ் மை கேம், யூ ப்ளே யோர் கேம். என்ன கேம் இது? ஃபயர் பாக்ஸா? தெரில அண்ணன் ஏதோ ஒரு கேம் தான். அவனோட ஹெலிபேட் எரிஞ்சு போச்சு. வலிச்சா தானே?
சரி இங்கே ஒன்று வைக்கலாம். இப்போ சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் பேலன்ஸ் கப்பு இருக்குது. இது ஒன்று ஏன்னா அண்ணன் பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கா, ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வைக்கலாம். இங்கே ஒன்று வைக்கலாம். அப்புறமேல வந்து எடுத்துகிட்டு இல்லாத இடத்துல பேட்ச் ஆப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஒரு 15 மினிட்ஸ் ரெண்டு நம்ம பார்த்தோம்னா ஓகே எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ கைஸ் 5 நிமிஷம் ஆச்சு. வாங்க இது எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். அப்படியே ஒன்று பனையாற மாதிரி ஆயிருக்கு. இல்லைங்களா, வாட்டர் வேப்பரே வந்துருக்கு பாருங்கள். இந்த சைட் அவ்வளோ இல்லை, என்ன பாருங்கள். இப்போ கல்லட்ட போகிறோம். இந்த கலெக்டர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. இப்போ காட்டுற மாதிரி இந்த டியூப் இருக்குல்ல, அப்படியே இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க. அப்பாடா, அப்படியே கீழே போயிடும். இந்த மாதிரினா சொல்கிறது வந்து காற்று இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரில. பம்ப் அடித்து பார்த்தா தான் தெரியும் காற்று சரி இல்லையா. நாங்கள் ஒன்று நான் கழட்டுவோம். அப்பா அப்படி தூவாக எடுக்கணும். அப்படியே பனியாற மாதிரி இருக்குது. இந்த சைட்டு வந்து அவ்வளோ ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லை, ஒரு ரியாக்ஷன் இல்லை இந்த சைட்டு. கட்டுமா கைஸ்? அப்போ டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஐயோ, பிடிச்ச தாய்ப்பால்லாம் ரத்தமாக வெளியே வந்து நிற்கிது பாருங்க. இது கொஞ்சம் கலராக இருக்குது. எடுத்துட்டு திரும்பி வச்சுட்டு எங்கள் பாடியை இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு. இதாக இருக்குது, ஒன்று ஒரு இதாக இருக்குது, ஒரு பணியாரமாக இருக்குது ஒன்று. பாருங்க எப்படி இருந்தா அவரு, எப்படி ஹைட்டாக இருந்து. ஆமாம், இந்த சைட்டு நல்ல கலராக இருக்குது பாருங்க, கலராக இருக்குது. சைட்டு கம்மியாக இருக்குது, இந்த சைட்டு கம்மியாக இருக்குது, சுத்தமாக இல்லை. இதுக்கே இது பார்த்தீங்களா, இதுவும் அப்போ அண்ணனுக்கு இந்த 2 சைட்டில் தான் இன்னமும் இருக்குது. அப்புறம் இது கொஞ்சம் கலராக இருக்குது. இதெல்லாம் வந்து சைட்டில் தான். ஓகே, இது சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. நீங்களும் வேணாலும் செஞ்சு பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.